Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பஞ்சாபி மொழியில இந்த வருஷம் வெளியான ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஃபுல் மூன் அப்படின்றது. இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே தனியா இருக்க ஒரு பெரிய வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்ல ஏதோ கிரைம் நடந்திருக்கு போல. என்ன கிரைம் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியல. இப்ப ஃபாரன்சிக் ஆபீசர்லாம் இந்த இடத்துக்கு வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இவர் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு, அதனால இவரை ஹீரோனே சொல்றேன். இப்ப ஹீரோவை ஜட்ஜ் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஹீரோவும் நான் தான் இந்த கொலையை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அதனால விசாரணைக்காக இவரை ஜெயில லாக் பண்ண சொல்லிடுறாங்க. இப்ப போலீஸே இவரை ஜெயில லாக் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப வெளிய இருக்க என்ட்ரில சைன் எல்லாம் போட்டு உள்ள வந்துடுறாங்க. ஹீரோ ஏற்கனவே 20 நாளைக்கு மேல இங்க இருக்காரு. ஆல்ரெடி நிறைய பேர் பார்க்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இவர் சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிடுறாரு. சொல்றதுக்கு எதுவும் இல்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடியை பார்த்து சொல்றாரு. நீங்க கொலை பண்றதுக்காக எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போனீங்க அதை மட்டும் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நான் கொலை பண்றதுக்காக போலன்னு சொல்றாரு. அப்ப எதுக்காக போனீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இவரை இவங்க கிட்ட பேசலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப கட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கொலை பண்றதுக்காக போலன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எதுக்காக போனீங்கன்னு இவங்க கேக்குறாங்க. இந்த இடத்துல ஹீரோவும் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த தனி வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கேட்டு கிட்ட வராரு. எப்படி எகிரி குதிக்கிறதுன்னு தெரியல. அதனால இவரும் சைடுல இருக்க கல்லெல்லாம் எடுத்துக்கிறாரு. அந்த கல்லு மூலியமா கேட்டை எகிரி குதிக்கிறாரு. இப்ப நடக்க ஆரம்பிச்சவரு போலாமா வேணாமான்னு ஒரு ஸ்டேஜ்ல யோசிக்கிறாரு. அதே மாதிரி மேல நிலாவை கவனிக்கிறாரு. முழு நிலாவா இருக்கும். அதை கொஞ்சம் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப டபுள் மைண்டடா இருக்காரு. உள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல உள்ள போய் தான் பாப்போமே அப்படின்ற மாதிரி பொறுமையா கதவு கிட்ட வந்துடுறாரு. பார்த்தா கதவை திறந்தே வச்சிருக்காங்க. அதே மாதிரி உள்ள ஒருத்தங்க வயலின்லாம் வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கதவை திறக்கிற சவுண்ட் அவங்களுக்கு கேக்குது. திரும்பி பார்த்தவங்க அண்ணன் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது அண்ணனா அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. எதுக்கு வாசல்லே நிக்கிறீங்க, உள்ள வாங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இவரும் சேஃப்டிக்காக கண்ணு ஒரு வாட்டி தொட்டு பாத்துக்கிறாரு. இவ்வளவு கூப்பிடுறாளே உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி இவரும் உள்ள வந்துடுறாரு. இந்த பொண்ணோட பேரு மாயா அப்படின்றது. இவரும் மாயாக்கு பக்கத்துல வந்துடுறாரு. அப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறாங்க. இவரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. அவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துடுறாரு. அவங்க அண்ணன் கூப்பிடுறாங்கல்ல, ஆனா இவங்க தங்கச்சியா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இவருக்கு வருது. இவரும் குழப்பத்துல இருக்காரு. நீங்க குழப்பத்துல இருக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுன்னு. நீங்க இந்த கண்டிஷன்ல இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர் கூட முன்கூட்டியே சொன்னாரு. எல்லாத்துக்கும் உங்களோட முன்கோவம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு பெருசா புரியல என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. இவங்களும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் ஹீரோவும் இமேஜின் பண்ணி பாக்குறாரு. இவருக்கும் இவரோட அப்பாக்கும் சண்டை வருது. அப்பா என்ன சொல்றாருன்னா, கம்பெனி பொறுப்பை முழுசா உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் ஒப்படைக்க முடியாது, என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. அதுக்காக இல்ல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இருந்தாலும் நம்மள நம்ப மாட்டாருன்னு இவர் கோவப்படுறாரு. பயங்கரமா அப்பா கிட்ட சண்டை போடுறாரு. பக்கத்துலயே தான் அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க. அவங்க தான் ஹீரோக்கு சமாதானம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோவோட உடம்பு ஷிவர் ஆகுது. இந்த விஷயத்த மாயாவும் கவனிக்கிறாங்க. நீங்க கொஞ்ச நாளாவே சரியா சாப்பிட்ட மாதிரியே எனக்கு தெரியல, அந்த பழத்தை எடுத்து வெட்டி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ரொம்ப தயங்குறாரு. சாப்பிடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் கத்தி எடுத்து வெட்டலாம்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு பழம் வேணாம்னா விட்டுருங்கண்ணே, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இவர் அந்த பழத்தை வெட்டாம அப்படியே விட்டுறாரு. இப்ப இவங்களும் காஃபி போடுறதுக்காக போயிடுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவ உண்மையிலேயே தங்கச்சி தானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கிளம்பலாம்னு நினைக்கும் போது கரெக்டா அவங்களும் காஃபியை ரெடி பண்ணி இவர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவரும் வாங்கி காஃபி எல்லாம் இந்த இடத்துல குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப மாயா என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல நீயும் நானும் எவ்வளவு ஜாலியா விளையாடிட்டு இருப்போம், அந்த விஷயத்தெல்லாம் என்னால மறக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்களா ஜாலியா விளையாடுறதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அந்த வயசுலயே உனக்கு முன்கோவம் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த கோவத்தை பார்த்து தான் வீட்டுல இருக்க எல்லாருமே பயப்படுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல தான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப இருட்ட ஆரம்பிக்குது. அதனால அம்மா இருக்காங்கல்ல, வீட்டுக்குள்ள வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் இன்னும் விளையாடணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தங்கச்சி பக்கத்துல வந்து நின்றுறாங்க. தங்கச்சி எவ்வளவு சமத்தா இருக்கா, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அம்மா கம்பேர் பண்ணி பேசிட்டாங்கல்ல, அதனால இவரும் கோவப்படுறாரு. என்னால வர முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி அம்மாவும் கோவமா கேக்குறாங்க. கோவப்பட்டவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருக்க கல்லெல்லாம் எடுக்கிறாரு. என்னடா கல் எடுக்கிற, அதை வச்சு அடிப்பியா அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. அடி பண்ற மாதிரி இவனும் சொல்றான். எங்க அடி பாப்போன்னு சொல்றாங்க. கோவப்பட்டவன் என்ன பண்றானா, கல்ல தூக்கி அம்மாவை அடிச்சிடறான். அம்மாவோட நெத்திலேயே காயம் பட்டுருது. இப்ப பிரசன்ட்ல அம்மாவோட போட்டோல அம்மாக்கு நெத்தியில காயம் பட்டிருக்கு. இந்த விஷயத்தை இவரும் கவனிக்கிறாரு. இப்ப சொல்லிட்டு இருக்க மாயா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க, வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அந்த ரூம்ல தான் இருக்காங்க, போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் தயங்கிக்கிட்டே நிக்கிறாரு. போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் பொறுமையா
கதவுக்கு பக்கத்துல வந்து கதவை திறக்கலாம்னு நினைக்கிறாரு. இந்த கண்டிஷன்ல அம்மா உன்னை பார்த்தாங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அதனால நீ காலையிலேயே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப திரும்பி பார்த்தா திடீர்னு தங்கச்சி காணாம போயிடுறாங்க. அதுக்குள்ள இவ எங்க போனா அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. கீழே வந்து தேடலாம் அப்படின்ற மாதிரி கீழே வந்து தேடிட்டு இருக்காரு. அப்பயே இவங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அப்பதான் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்வெட்டர் போடுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வா வெளியே காத்தோட்டமா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் வெளியே வந்து தங்கச்சி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பாக்கும் இவருக்கும் சண்டை வந்ததுல மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத தங்கச்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆர்குமெண்ட் போக போக ரொம்ப பெருசாயிருது. அப்பவும் தங்கச்சியை கம்பேர் பண்ணிலாம் பேசுறாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. பயங்கரமா இந்த இடத்த டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன அப்படி மறைச்சு பாக்குற, அடிச்சிருவியா அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. கோவப்பட்டவர் என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருக்க கத்தியை பாக்குறாரு. வேகமா போய் அந்த கத்தியை எடுத்துறாரு. கத்தியை எடுத்துட்டா மட்டும் பயந்துருவனா, உன் கண்ட்ரோல்ல எல்லாம் கம்பெனியை விட முடியாது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இவரும் அதை கேட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப வேகமா அப்பாவை நெருங்கி வராரு. இது வரைக்கும் தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே ஹீரோவோட உடம்பெல்லாம் பயங்கரமா ஷிவர் ஆகுது. நீ ரொம்ப டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ படுத்து ரெஸ்ட் எடுன, நம்ம நாளைக்கு பேசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களும் ஒரு ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த ரூம்ல அவங்களோட ஃபைல்லாம் இருக்கு. அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ படுன்னு சொல்றாங்க. இவரை எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. படுத்து தூங்கினா தானே தூக்கம் வரும், நீ படுனே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் தூக்கம் வரலன்னு சொல்றேன்ல, விட்டுரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி இரு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் வெளி ரூமுக்கு போயிடுறாங்க. இவளை நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இவரோட கோட் எல்லாம் கழட்டி வச்சிடுறாரு. இப்பதான் அவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா வந்தவங்க பின்னாடி ஒரு பொருளை வச்சிருக்காங்க. தூங்குன்னு சொல்றாங்க. எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்றாரு. சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த பொருளை வச்சு மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க. நம்ம நினைச்சது சரியா போயிடுச்சு, இவன் நம்மளை ஏமாத்துறா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப சட்டனா இவங்களை தடுத்து இந்த இடத்துல சண்டை போடுறாரு. அவங்க கையில வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பொருள் அவங்க கையில இருந்து புடிங்கி அவங்க மண்டையிலேயே அடிக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. இதை மீறியே இவங்க தப்பிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ இவங்களை விட மாட்டாரு. இவங்களோட காலை பிடிச்சு தரன்னு வெளியே எடுத்துட்டு வந்துடுறாரு. என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரி அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. இவர் கன் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த கன் எடுத்து இவங்களை பாயிண்ட் பண்றாரு. இப்ப ஷூட் பண்ணி தங்கச்சி அந்த இடத்துல சாவடிச்சிடுறாரு. இது எல்லாமே இவருக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் ரூம் கொண்டோனே படுத்து தூங்கி இருப்பாரு. இது எல்லாம் கனவு தான். இப்பதான் கன்னு காணோன்றதை இவர் கவனிக்கிறாரு. கன்னை யார் எடுத்திருப்பா, தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா அவங்க தான் கையில கன்னை வச்சிருக்காங்க. அதை வச்சு நம்மள ஏதாவது பண்ணிட போறா அப்படின்ற மாதிரி இவரும் பயந்துட்டு இருக்காரு. என்னென்ன உன் சேஃப்டிக்காக இந்த கன்னை வாங்கினியா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களும் கன்னை தந்துடுறாங்க. இது மூலியமா இவரும் தங்கச்சியா தான் இருப்பா போல அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்ப ஆரம்பிக்கிறாரு. எனக்கு நடந்த எதுவுமே சுத்தமா ஞாபகம் இல்ல, நான் அப்பாவை கோவமா அடிக்க போனல, அதுக்கப்புறம் என்னாச்சு அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் தயங்கிக்கிட்டே மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவர் கத்தி எடுத்துட்டு வந்து கழுத்துக்கிட்ட வைக்கிறாரு. எப்படியும் அறுக்க மாட்டான்னு அப்பா நம்பிக்கையா தான் இருக்காரு. இவரும் சும்மா மிரட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அப்பா பயந்த மாதிரி பின்னாடி வராருல, அப்ப தெரியாதனமா ஸ்டெப்ல தடிக்கிடுவாரு. அப்ப கத்தி ஏடவிடமா அவரோட கழுத்துல பட்டு கழுத்து அருந்துருது. இதெல்லாம் கேட்டு முடிக்கிற ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இன்னும் அந்த ரத்தக்கரை கூட முழுசா போலன்னு நீயே பாரு அப்படின்ற மாதிரி சோஃபால இருக்க ரத்தக்கரையை காட்டுறாங்க. அதை பாக்குற இவரும் ஷாக்க வராது. நான் அநியாயமா கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்பயாவது உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அப்பதான் போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை கன் பாயிண்ட்ல இந்த இடத்துல லாக் பண்றாங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. இவரும் திரும்பி தங்கச்சியை பாக்குறாரு. இப்ப தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, பயத்தோட கன்னோட நின்னுட்டு இருக்காங்க. இவரும் புரியாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் இந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. யாருன்னு பாத்தீங்கன்னா இறந்து போனதா சொன்ன அப்பதான் வராரு. மாயா உண்மை சொல்ல தப்பிக்கிறதுக்காக போய் தான் சொல்லியிருக்காங்க நமக்கு தெரிய வருது. இப்ப மாயா இருக்காங்கல்ல, வேகமா வந்து அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பாடி எடுத்துட்டு போறாங்க. யாரோட பாடின்னு தெரியல. ஃபாரன்சிக் டீம் இருக்காங்க பாத்தீங்களா, இங்க இருந்து சில சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறது யாரமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவன் ஒரு கொலைகாரன்பா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஹீரோ இன்னமும் நம்ம அப்பாவை தான் கொன்னுட்டோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, 3 போட்டோவை எடுத்து டேபிள்ல வைக்கிறாங்க. இது யார் யாருன்னு கேக்குறாங்க. இது அம்மா, இது அப்பா, இது மாயான்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி யாரை கொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் அப்பாவோட போட்டோவை காட்டுறாரு. நான் தெரியாம இந்த விஷயத்த பண்ணிட்டேன், எப்படியாவது என்ன காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு இப்ப கார்ல ஏறும்போது மட்டும் பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. இப்ப பாட்டை வச்சு ஜாலியா கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க.
இப்ப அந்த ஃப்ரெண்ட் வீட்டையும் ரீச் பண்ணிடுறாங்க. அது யாரோட வீடுன்னு பாத்தீங்கன்னா மாயாவோட வீடு தான். இந்த ஃப்ரெண்ட் மட்டும் இருக்க மாட்டாங்க, மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இப்ப மாயாவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ எப்படி பழக்கி வச்சிருக்கியோ அதே மாதிரி தான் இன்னமும் சொல்லிட்டு இருக்கான்னு இந்த ஃப்ரெண்ட் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே ஹீரோவை பார்க்க சில ஆட்கள் வந்ததா சொன்னாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே மாயாவோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அவர் யார் வந்தாலும் என்ன சொல்றாருன்னு செக் பண்றதுக்காக தான் இவங்க ஒவ்வொருத்தரா போயிருப்பாங்க. எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்பயாவது அன்னைக்கு நைட்டு என்னதான் நடந்ததுன்றத சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள பார்த்த மாதிரி தான் இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல தான் இவங்க இருந்திருப்பாங்க. இவங்க 3 பேருமே சைக்காலஜி ஸ்டூடெண்டா இருப்பாங்க. முடியாத ஒரு கேஸ் ஃபைல் தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேஸ் ஃபைல்ல வெர்டிகலா கத்திய புடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா ஹரிசாண்டலா தான் கத்திய புடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இத பத்திலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த டாபிக் ரொம்ப போரிங்கா இருக்கு, எங்களை விடுறி அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஈரனும் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட சில போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேஸை ரீஓபன் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க தூங்க போறீங்களா, நான் கிளம்புறேன், வாசல் வரைக்கும் வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வாசல் வரைக்கும் வந்துடுறாங்க. இப்பதான் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஃபுல் மூன் இருக்கிறத பாக்குறாங்க. இன்னைக்கு ஃபுல் மூன் இருக்கு, மனசு ஒரு நிலையில இருக்காது, உனக்கு தெரியும்ல, அதனால இந்த கேஸ் ஃபைல இன்னைக்கெல்லாம் படிக்காத, இன்னைக்கு படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரியுது அப்படின்ற மாதிரி ஈரனும் ஏத்துக்கிறாங்க. இப்பதான் ஈரன் எதர்ச்சியா அங்க இருக்க ஒரு நபரை கவனிக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி தான் அந்த நபர் இருக்காரு. ஊடிலாம் போட்டு முகத்தை மறைச்சிருக்காரு. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அவன் வேற யாரையாவது பிக்கப் பண்றதுக்காக வந்திருப்பான், அவனை பார்த்து எதுக்கு பயப்படணும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்பிட்டு இருக்கும் போது கூட சரி ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி போன்ல பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது தான் ஈரன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த ஊடி போட்ட நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கார்லயே இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்து இவங்களும் பயந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரன் ரொம்ப பதட்டமா தான் காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஃபாலோ பண்ண அந்த கார் காணாம போயிருது. நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேன்னு நினைக்கிறேன், அவன் வேற பக்கம் திரும்பிட்டான்னு சொல்றாங்க. பார்த்து பத்திரமா போடி அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஃபாலோ பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஈரன் நிம்மதியா வராங்க. இப்ப வீடு வந்தோ சேர்ந்துடுறாங்க. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் லைன்ல தான் இருக்காங்க. நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஓகே தான், நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. சரி ஒரு குளியல போடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பாத்ரூம்க்கு வந்து ஒரு குளியல போடுறாங்க. ஃபுல் மூன் இருக்கு பாத்தீங்களா, ஈரனும் அந்த ஃபுல் மூனை பார்த்துட்டு இருக்காங்க. கேஸ் ஃபைல ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு படிக்க வேணாம்னு சொன்னாங்கல்ல, படிச்சா என்ன அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதனால அந்த ஃபைலை எடுத்து படிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. கத்தியை இப்படி பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்ல, இப்படி பிடிச்சிருக்க தான் வாய்ப்பு இருக்கு, கேஸ தப்பா விசாரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவங்களும் யாருன்னு பார்க்கிறதுக்காக கதவை திறக்கிறாங்க. பார்த்தா இவங்க பாய் ஃப்ரெண்டு ரோகன் தான் வந்திருக்காரு. ரோகன்னு தெரிஞ்சோட இவங்களும் வேகமா கதவை சாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை மீறியும் ரோகன் இருக்காரு பாத்தீங்களா, தள்ளி விட்டு உள்ள வந்துடுறாரு. எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இவர் தான் மறைஞ்சிருந்து இவங்களை கவனிச்சிருக்காரு போல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுக்குன்னு உனக்கே தெரியும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. நீ காரணம் சொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் உட்கார்றதுக்காக போறாரு. ரோகன் உன்னோட பிஹேவியர் ரொம்ப மோசமா இருக்கு, அதனால தான் உன் கூட பிரேக்கப் பண்ண, இப்ப கூட நீ குடிச்சிட்டு தானே வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. ஒழுங்கு மரியாதையை இங்க இருந்து போன்னு சொல்றாங்க. போலனா என்னடி பண்ணுவ, கொலை பண்ணிருவியா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல இருந்து கத்தி எடுத்துறாரு. இந்த கத்தி கொலை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கத்தியை பார்த்தோன்னா ஈரனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டுருது. கத்தியை இப்படி பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்ல, இப்படி பிடிச்சிருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த கேஸ் சம்பந்தமா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப கத்தியை காமிச்சு இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் குத்த மாட்டான்ற தைரியத்துல இவர் பேசிட்டு இருக்காரு. இவங்க தள்ளிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப படிக்கட்டுல ஸ்லிப் ஆகுறாரு. ஏடகடமா அவரோட கழுத்து அறுத்துறது. இவங்க பண்ண விஷயத்தை தான் ஹீரோ பண்ண மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த கொலையை பண்ணனும் இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்போம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்றாங்க. ஆனா இது அன்டைம்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸோ போன் எடுக்காம நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. ஈரனோ முதல்ல பாடி எப்படியாவது கிளியர் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப பாடி அங்க இருந்து தள்ளி வச்சுட்டு இந்த இடத்த நல்லா கிளீன் பண்ணிடுறாங்க. பாடியை பர்டிகுலரா ஒரு ரூம்குள்ள தான் இவங்க மறைச்சு வச்சிருக்காங்க. திரும்பி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இப்பதான் ஈரனோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ எகிரி குச்சி உள்ள வராது. உள்ள வந்த ஹீரோ ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. என்ன இவன் இவ்வளவு குழப்பத்துல இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க கவனிச்சிருப்பாங்க. ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டவனா, இவனை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பாங்க. அவர் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இவங்க வேகமா கீழே இறங்கி வந்துடுறாங்க. கதவு சாத்தி இருக்கு பாத்தீங்களா, அதை திறந்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களே திறந்து வச்சிடுறாங்க. இவங்க கொஞ்சம் பதட்டமா தான் இருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல இவங்க வயலின் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் உள்ள நுழைஞ்சோட இவங்களும் அண்ணன் கூப்பிட்டுருப்பாங்க. அவர் ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டார்ல, அது மூலியமா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்காக அந்த கத்தியை எடுக்க வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கத்தியில இவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வர வைக்கணும்ன்றதுக்காக தான். அதே மாதிரி இவங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உள்ள வந்தாங்க
பாத்தீங்களா, அதுல ஒரு ட்ரக் கலந்திருப்பாங்க. அந்த ட்ரக் மூலியமா அவரை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி சீக்கிரம் தூங்கவும் செய்வாரு. அதே மாதிரி அம்மாவை பார்க்கறதுக்காக ரூமுக்கு கூட்டு வந்தாங்க பாத்தீங்களா, கதவுல அவரோட கைரேகை வரணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. எப்ப தூங்கணும்னே தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அதுக்கு காரணம் இவர் மயங்க தான் செஞ்சிருப்பாரு. ஈரையும் தான் பெட்ல கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. அதே சமயம் என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ்க்கு இப்ப கால் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கால் பண்ணிருப்பாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனதுக்கு அப்புறம் நான் இந்த கொலையை பண்ணலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பிரச்சனை வரும்ல, அதனால இவங்க எப்படியாவது அவர் தான் கொலை பண்ணாருன்னு நம்ப வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவரை நம்ப வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவரே நான் தான் கொலை பண்ணேன்னு நம்ப ஆரம்பிச்சிருப்பாரு. அப்பதான் கரெக்டா போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமும் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க பண்ணது தப்பு தானே, அந்த தப்பை நினைச்சு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீ பண்ணது தப்பு தான், ஆனா அவனும் ஒன்னும் நல்லவன் கிடையாது, திருட வந்த அவன் உன்னை கொல்றது கூட தயங்கிருக்க மாட்டான், அதனால நீ பண்ணது சரிதான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வேற ஒருத்தர் வந்திருக்காரு. நிறைய பேர்கிட்ட ஹீரோ ஆல்ரெடி பேசிட்டார்ல, யாருகிட்டயும் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா வந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நீ பேச தேவையில்ல, நான் பேசுறத கேட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் தனியா பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, 3 போட்டோவை திருப்பி வச்சிடுறாரு. உன்கிட்ட ஒரு கதையை சொல்ல போறேன், நல்லா கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு அப்பா பையன் கதையை தான் சொல்றாரு. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பையனை எப்ப பாரு மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வளர்க்குற நாய் கூட கம்பேர் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த பையனால ஏத்துக்கவே முடியல. அதனால கோவப்பட்ட பையன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நாயை ஒரு இடத்துல சாவடிச்சிடுறாரு. இதை சொல்லி முடிச்சவரு ஒரு போட்டோவை திருப்பி வைக்கிறாரு. அந்த நாய் இறந்த மாதிரி போட்டோ தான் இருக்கு. இப்ப மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பையன் கார்லயே சுத்திட்டு இருக்கான். இதுக்கு அப்பா என்ன சொல்லிருப்பாருன்னா, கார்ல சுத்தணும்னு நினைச்சனா நீ சம்பாரிச்சு காரை வாங்கி சுத்தணும், நான் வாங்கி தந்த கார்ல எல்லாம் இப்படி சுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இதை கேட்டோம் அந்த பையன் டென்ஷன் ஆயிருப்பான். அதனால கார் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறான். கார் அந்த இடத்த வச்சு கொளுத்தி விட்டுருப்பான். சொல்லிட்டு இருக்கவரும் அடுத்த போட்டோவை திருப்புறாரு. கார் எரிஞ்ச மாதிரி தான் போட்டோ இருக்கு. இதுக்கப்புறம் நடந்தது தான் ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணி பேசிடுவாரு. இதை கேட்கிற இந்த பையன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். அந்த ஃப்ரெண்டு கூட கார்ல வந்திருப்பான். ஒரு இடத்துல அந்த காரை நிறுத்தி கையில வச்சிருக்க கத்தியால அந்த ஃப்ரெண்டை கொடூரமா சாவடிச்சிருப்பான். இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த 3 விஷயத்தையும் பண்ண பையனே நீதான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நான் ஒரே ஒரு கொலை தான் பண்ண, இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நீ தான் இந்த 3 சம்பவத்தையும் பண்ண, அந்த கொலை கேஸ்ல நீ மாட்டிருப்ப, ஆனா உன்னோட அப்பா இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி உன்னை காப்பாத்திட்டாரு. ஆனா அந்த கேஸ் ஃபைல வேற ஒரு பொண்ணு ஓபன் பண்ணலாம் நினைச்சா, இந்த தகவல் உனக்கு தெரிய வந்தது. அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காகவோ இல்ல கொல்றதுக்காகவோ தான் அந்த வீட்டுக்குள்ளேயே நீ போன அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப வேகமா வந்து அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இப்பதான் டீடைலா பேர்லாம் செக் பண்றாங்க. அப்பதான் அது ஹீரோ கூட சம்பந்தப்படுறது தெரிய வருது. ஹீரோ 3 சம்பவத்தை பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அந்த 3 சம்பவத்துல ஒரு விஷயம் மட்டும் காமனா இருக்கும். சொல்லிட்டு இருக்க நபரும் அந்த நாளை பத்தி சொல்றாரு. அது ஃபுல் மூன் டேவா தான் இருக்கும். அந்த ஃபுல் மூன் டே வந்தா மட்டும் ஹீரோவோட மைண்ட் ஒரு நிலையில இருக்காது. அதனால தான் ரொம்ப கோவப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப இவங்களும் அந்த ஃபுல் மூன் டேல தான் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. சொல்லிட்டு இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, நான் சொல்ற எல்லாமே உண்மைதான், நம்பலனா இந்த ஆதாரத்தெல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டுறாரு. இதெல்லாம் பார்க்கும் போது தான் இவர் சொல்றது உண்மைன்றது ஹீரோக்கு புரிய வருது. இப்ப ஹீரோவும் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா ஹீரோ அவங்கள பார்த்து பேசணுன்றதுக்காக தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. ஆனா ஃபுல் மூனை பார்த்தோன்னா லைட்டா பயந்தாரு பாத்தீங்களா, அதுக்கு காரணம் இன்னைக்கு நம்மளோட மைண்ட் சரியா வேலை செய்யாதுன்னு இவருக்கு தெரியும். அதனால தான் தயங்கிருப்பாரு. அதை மீறியும் உள்ள வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மூலியமா தான் இவரும் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பாரு. இந்த கேஸுக்கும் உனக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது, நான் சில விஷயங்கள் ரெடி பண்ணிருக்கேன், அதுல ஒரு சைனை போட்டுட்டா போதும், நீ அந்த கேஸுக்கு மட்டும்தான் பதில் சொல்லி ஆகணும், உன் அப்பா அந்த கேஸ் எல்லாம் கவனிச்சுப்பாரு, உன் அப்பா மூலியமா நீ பேசி சால்வ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போற மாதிரி ஆட்களும் கொண்டு போறாங்க. இவர் மூலியமா தானே ஹீரோ இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருக்காரு. அதனால இவருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறாரு. இப்ப பக்கத்துல வந்து இவருக்கு நன்றி சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த நபரும் சொல்லிடுறாரு. இப்ப இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, போன் எடுத்து மாயாக்கு கால் பண்றாரு. இங்க என்னெல்லாம் நடந்ததோ அந்த விஷயத்தெல்லாம் மாயாக்கு சொல்லிடுறாரு. இப்ப மாயாவும் அந்த சைடுல பதட்டமா மாறிடுறாங்க. இப்ப பதட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்களும் வயலின் எடுத்து வாசிக்கலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் எதுக்காக மாயாவை மாட்ட வைக்க ட்ரை பண்றாருன்னு இப்பதான் காட்டுறாங்க. ஆக்சுவலா ரோகன் ஒருத்தர் இறந்து போனார்ல, அந்த ரோகனோட பிரதரா தான் இவர் இருப்பாரு. ரோகனும் இவரும் ஒன்னா விளையாண்ட விஷயத்தெல்லாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, மாயா தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பாரு. அதனால தான் கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப மாயா தானே கேஸ்ல மாட்ட போறாங்க, மாயாவை எப்படியாவது காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் வந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.